நீங்க என்னதான் நீங்க போய் கடல்ல நீராடினாலும் சரி, 1000 பேருக்கு அன்னதானம் குடுத்தாலும் சரி, நீங்க பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீரணும். இது இது மட்டும் கிடையாது. உங்களோட வாரிசுகள் கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே நீங்க ஒரு கிடையாது. விஷயம் மாறவே சொன்னீங்க. மாறாது. ஒரு அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. "அப்பா செஞ்ச பாவம் அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைகள சும்மா விடல. அவங்க தாத்தா செஞ்ச பாவம் இந்த பேரன் பேத்திகள சும்மா விடல." அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமுறை தலைமுறையா செஞ்சிற பாவமெல்லாம் வந்துட்டு, அ ஒரு குழந்தை ஊனமுற்று பொறந்தாவோ, இல்ல ஒரு குழந்தை வந்துட்டு அ மூல வளர்ச்சி இல்லாம பொறந்தாவோ, அது வந்துட்டு முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் இந்த குழந்தைங்கள வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா சார்? இப்ப இந்த ஊனமுற்றது, அப்புறம் இந்த மாரி பிறக்கிற குழந்தைங்கள பத்தி நம்ம அந்த டாபிக்ல வேண்டாம். என்ன சரி. காரணம்னா, இப்ப ஓகே. இந்த ஒரு மகாவிஷ்ணு ஒரு ஒரு விஷயத்த பேச போக, அத சொன்ன எடுத்துக்கிட்ட விதமும் சரி, பேசின விதமும் சரி, அது தவறா வந்து முடிஞ்சது. இன்னொன்னு என்னன்னா, பாவம் செஞ்சா நம்மளோட குழந்தைகள தாக்குமா அப்படின்னு, நம்மளோட வாரிசுகள தாக்கும், இல்ல நம்ம குடும்பத்துக்கு பாதகத்த குடுக்குமான்னு, கண்டிப்பா குடுக்கும். இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பாவம் பண்ணுனா, நமக்கு எந்த தண்டனையும் பயங்கர ஒரு விஷயம் தான் பக்திங்கிற ஒரு விஷயத்தையே குடுத்தது. இப்ப நமக்கு வந்து எ எத பண்ணுனாலும் நமக்கு ஒரு பிரச்சனையே வராது. நமக்கு யாரும் நம்மள கேட்கறக்கு ஆள் இல்லைங்கும்போது, இங்க என்ன இருக்கும்? சட்டதிட்டம்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க? இங்க இந்த அரசியலமைப்பும் சரி, இந்த சட்டதிட்டம்லாம் ஒரு மனுஷன வழிநடத்துறக்கும், இதிகாசங்களும், புராணங்களும் ஒரு மனுஷன நல்வழிப்படுத்துறதுக்கும், நல்ல நோக்கத்தோட அவன் போறதுக்கும் தான். இப்போ இந்த மாரி ஒரு இப்ப அவங்க குழந்தைங்கள தாக்காது, இல்ல அவனுக்கு எந்த பாதகமும் வராது அப்படிங்கும்போது, அது என்ன ஆகும்? கட்டுக்கடங்காத இந்த தேவையில்லாத சமாச்சாரங்கள் தான் இந்த பூலோகத்துல நடக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த மாரியான ஒரு சில விஷயத்த கொண்டு போணும். கண்டிப்பா ஒருத்தன் செஞ்ச தவறுங்கிறது அவனோட குடும்பத்துக்கும் சரி, அவனுக்கும் சரி, பல இன்னல்கள குடுக்கும்.